Good morning, students. In today's session, we are going to study Unit 2 Forms of Business Organization, Chapter 6 Joint Stock Company Form of Organization. In this section, we are going to study the important documents of the Joint Stock Company form of organization. In that, let us discuss first what is Memorandum of Association. Memorandum of Association is a legal document. It is prepared in the formation and registration process of a limited liability company to define its relationship with shareholders. It reveals what powers it has and what activities the company is permitted to undertake. Any act of company outside the scope outlined in its memorandum is said to be ultra vires and is not binding on it. It is a constitution of the company in its relation to the outside world. It is a public document, and any person dealing with the company is presumed to have sufficient knowledge of it. It is a primary document of a company. Students, Memorandum of Association is a very important document. It is a primary document. அதாவது கம்பெனி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது இந்த மெமோராண்டம் ஆஃப் அசோசியேஷன் ஒரு டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் வந்து ரெடி பண்ண சொல்லுவாங்க. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மெமோராண்டம் ஆஃப் அசோசியேஷனில் எவ்ரி மேட்டர்ஸ் ரிலேட்டட் வித் த கம்பெனி அண்ட் டு த அவுட்சைடர்ஸ், இவங்களுக்கு தொடர்பான, அதாவது கம்பெனிக்கும் அவுட்சைடர்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து இந்த மெமோராண்டம் ஆஃப் அசோசியேஷனில் எழுதப்பட்டிருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட். இந்த மெமோராண்டம் ஆஃப் அசோசியேஷனில் என்ன போட்டிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கம்பெனி வந்து ரன் பண்ணணும். ஓகேவா? இட் இஸ் அ பப்ளிக் டாக்குமெண்ட். தென் எனி பர்சன் இன் த கம்பெனி is presumed to have sufficient knowledge about this memorandum of association. Okay students, now let us see what are the content in the memorandum of association. Memorandum of association have number of clauses. Here we are going to discuss 6 clauses. First clause is that name clause, next registered office clause, object clause, liability clause, capital clause and subscription clause. இப்போ இந்த நேம் கிளாஸில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, the name of the company will be specified in the name clause. அதாவது வந்து கம்பெனியோட நேம் இருக்கும். அந்த கம்பெனியோட நேம் வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியா பப்ளிக் லிமிடெட் கம்பெனியான்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும். ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனினா இந்த நேமுக்கு பின்னாடி இட் ஷுட் எண்ட் வித் த வேர்ட் ப்ரைவேட், பிவிடி, ப்ரைவேட் லிமிடெட். ஆனால் பப்ளிக் லிமிடெட் கம்பெனினா இட் ஷுட் எண்ட் வித் த வேர்ட் லிமிடெட். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம கம்பெனி நேம் வந்து இன்னொரு கம்பெனியோட நேமோட ரிசம்பிள் ஆகக்கூடாது. இப்படியெல்லாம் இருந்தால் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கரெக்டாக செய்ய முடியும். நெக்ஸ்ட்டு ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் கிளாஸ். இந்த கிளாஸில் என்ன ஸ்டேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, த கம்பெனியோட அட்ரஸ், தட் இஸ் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ், வேர் இட் இஸ் சிட்டுவேட்டட் வில் பி entered in this registered office clause. Next is object clause. In this clause, the objective of the company will be stated. அதாவது what is the aim of the company, இந்த கம்பெனி என்ன மெயின் ஆப்ஜெக்டிவோடு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத, கம்பெனியோட ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்றத வந்து இந்த கிளாஸில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு லயபிலிட்டி கிளாஸ் அப்படின்னா அந்த கம்பெனியோட லயபிலிட்டி என்ன, லிமிட்டடாக அன்லிமிட்டடாக, கம்பெனி லிமிட்டட் பை கேரண்டியா, ஸோ அந்த மாதிரி நிறைய லைபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா, அதில் எந்த டைப் ஆஃப் லைபிலிட்டியை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றத இந்த கிளாஸில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் கிளாஸ். இட் ஸ்பெசிஃபைஸ் த டீட்டெயில்ஸ் ஆஃப் த கேபிட்டல் ப்ரப்போஸ் பை த கம்பெனி. அதாவது எவ்வளோ கேபிட்டல் போட்டு நீ பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்க அப்படின்ற அந்த கேபிட்டல் அமௌண்ட்டை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் கிளாஸ். இட் ஸ்டேட்ஸ் த நம்பர் சப்ஸ்கிரைபிங் த சிக்னேச்சர்ஸ் இன் த மெமராண்டம். அதாவது எத்தனை பேர் இம்பார்ட்டண்ட் பர்சன்ஸ் வந்து இந்த மெமராண்டமை சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டில் போட்டிருக்கணும். இப்போ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனினா 2 persons will do, பப்ளிக் லிமிடெட் கம்பெனினா 7 persons have to sign the document. You got me students. ஸோ மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன்றது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட். இட் இஸ் அ ப்ரைமரி டாக்குமெண்ட். இட் டீல்ஸ் வித் த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் த business.
ஓகே, ஸோ இந்த மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷனில் இந்த கண்டென்ட்டெல்லாம் நம்ம நோட் பண்ணி நம்ம ரெஜிஸ்ட்ரார்கிட்ட போய் ஃபைல் பண்ணணும். அப்போ தான் ரெஜிஸ்டர் வந்து இந்த மெமராண்டம் அசோசியேஷனை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பேர், அதாவது நம்ம கம்பெனி நேமை வந்து ரெஜிஸ்டர் ஆஃப் ஃபர்ம்ஸில் என்ட்ரி பண்ணிடுவாங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் certain private limited companies can start to commence a business. ஆனால் public limited companyக்கு furthermore documents have to be submitted. All that we'll see in the forthcoming session. நெக்ஸ்ட் டாக்குமெண்ட், செகண்ட் இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். இந்த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் இருக்கும். அண்ட் தென் இட் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்டும் நம்ம ரெஜிஸ்டர்கிட்ட கண்டிப்பாக ஃபைல் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் வந்து நிறையா பைலாஸ் இருக்கும். இந்த கம்பெனியோட இன்டர்னல் அஃபேர்ஸை பற்றின பைலாஸ் வந்து இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கும். ஸோ அது பிரகாரம் தான் நம்ம கம்பெனியை ரன் பண்ணணும். ஸோ இந்த கம்பெனிஸ் ஆக்ட் டேபிள் ஏ ப்ரிஸ்கிரைப் மாடல் for the articles of the companies. Table A is a document containing rules and regulations of the internal management of the company. A company which does not have separate articles of association can adopt for Table A. அதாவது ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனோட செகண்டரி டூப்ளிகேட் மாதிரி டேபிள் ஏ. அதுலேயும் வந்து இன்டர்னல் மேனேஜ்மெண்ட் ஹவு இட் ஷுட் பி டன், இட் வில் பி என்டர்ட், ஆல் த பைலாஸ் வில் பி கிவன். அண்ட் நம்ம கம்பெனியை வந்து இப்படி தான் ரன் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் டினோட் பண்ணி ரெஜிஸ்டர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் ஃபைல் பண்ணுறதுக்காக வேண்டி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், now let us see the content of articles of association. That is, ஃபஸ்ட்டு அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ் வில் பி மென்ஷன்ட். அதாவது எவ்வளோ ஷேரு, நம்ம எவ்வளோ கேபிட்டலில் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அந்த வேல்யூ ஆஃப் த ஷேர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இந்த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த ஷேர்ஸோட ஈச் கிளாஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களோட ஓட்டிங் ரைட்ஸ் என்ன, அவங்களோட டிவிடெண்ட்ஸ் என்ன, அவங்களோட ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல், அதாவது சப்போஸ் கம்பெனி வைண்ட் அப் பண்ணும்போது அவங்களோட செட்டில்மெண்ட் இது எப்படி, இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ரூல்ஸ் ரிகார்டிங் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ். நம்ம ஷேர்ஸ் எப்படி இஷ்யூ பண்ண போகிறோம், டிபென்ச்சர்ஸ் எப்படி இஷ்யூ பண்ண போகிறோம், அதோட ரூல்ஸை பற்றி கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் இஸ் if there is any calls in arrears, making calls, how the calls will be made and how the calls in arrears will be treated. So regarding that, all the procedures must be entered. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மேனர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ், அதோட ப்ரொசீஜர்ஸ் என்னென்னு இதில் கிளியர் கட்டாக நோட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட். ஓகே, அப்போ எப்போ வந்து கம்பெனிக்கு வந்து கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க, எப்படி டிக்ளேர் பண்ணுவாங்க, அதோட ப்ரொசீஜர்ஸும் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் பாரோயிங் பவர்ஸ் ஆஃப் த கம்பெனி, அதாவது வந்து கம்பெனி வந்து எந்த அளவுக்கு வந்து அதோட பாரோயிங் பவரை மெயின்டைன் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு ரூல்ஸ் ரிகார்டிங் த அப்பாயின்மெண்ட், ரெம்யூனரேஷன், ரிமூவல் ஆஃப் டைரக்டர்ஸ். இப்போ டைரக்டர்ஸை நம்ம அப்பாயிண்ட் பண்ணுறோம், இல்லைனா டைரக்டர்ஸை ரிமூவ் பண்ணலாம், இல்லை அவங்களோட ரெம்யூனரேஷன்ஸ், இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் அதோட ஃபாலோ அப் நம்ம எப்படி பண்ண போகிறோன்றதை அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் ஃபார் கண்டக்டிங் ப்ராக்ஸி, குவாரம், மீட்டிங் எக்ஸட்ரா. ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்படி மீட்டிங்ஸை கண்டக்ட் பண்ண போகிறோம், அதோட டைப்ஸ் ஆஃப் மீட்டிங் என்ன, இந்த மீட்டிங்ஸில் ப்ராக்ஸியோட ரோல் என்ன, அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, ஸோ எக்ஸட்ரா, ஆல் த பர்டிகுலர்ஸ் ரிகார்டிங் மீட்டிங் ஆல்சோ மஸ்ட் பி என்டர்ட் இன் த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் கன்சர்னிங் கீப்பிங் ஆஃப் புக்ஸ், அபவுட் த புக்ஸ், ஆடிட், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம், ஆடிட்டிங் எப்படி பண்ண போகிறோம், அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு சீல் ஆஃப் த கம்பெனியோட சீலை பற்றி, அந்த சீலில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் ரிகார்டிங் த வைண்டிங் அப் ஆஃப் த கம்பெனி. இப்போ நம்ம கம்பெனியை வந்து வைண்ட் அப் பண்ணுறோம் அப்படின்னா அது என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இப்போது next we are going to see the third document, that is prospectus. இப்போ prospectus அப்படின்னா என்ன? It is a document inviting public to subscribe for shares. அதாவது நம்ம வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பப்ளிக் வந்து நம்ம தெரியப்படுத்தணும்,
நமக்கு இப்படி ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு எப்படி தெரியப்படுத்தலாம்? ஒரு ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணுற மூலிமா நம்ம கம்பெனியை பற்றி பப்ளிக்கு தெரியப்படுத்தலாம். சப்போஸ் ஒரு காலேஜ் இருக்குது, அந்த காலேஜில் வந்து என்னென்ன குரூப் இருக்குது அப்படின்றத வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு காலேஜுக்கு போய் என்ன பண்ணுவோம்? காலேஜ் வந்து பெரிய கேம்பஸாக இருக்கும், அங்கே என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்போ நம்ம இந்த காலேஜ் ப்ராஸ்பெக்டஸை வாங்கி பார்த்தோம்னா நமக்கு அதில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், டியூரேஷன்ஸ், சிலபஸ், எவ்ரிதிங் வில் பி ரிட்டர்ன்ட். ஸோ அதனால் ப்ராஸ்பெக்டர்ஸ் நமக்கு கிடைச்சா தான் நம்ம அதை இந்த காலேஜை பற்றியும் அந்த கோர்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ஒரு கம்பெனியை பற்றி தெரியணுன்னா அந்த கம்பெனியோட ப்ராஸ்பெக்டஸை நம்ம வாங்கி பார்க்கணும். ஸோ இப்போ இந்த ப்ராஸ்பெக்டர்ஸ் அப்படின்றத வந்து நம்ம என்ன சொல்லலாம்? அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்வைட்டிங் பப்ளிக் டு சப்ஸ்கிரைப் ஃபார் ஷேர்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஸ்பெக்டஸில் இப்போ என்னென்ன கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்ன, கம்பெனி நம்ம எதுக்காக ஆரம்பிக்க போகிறோம், இந்த கம்பெனியோட ஆப்ஜெக்டிவ் என்னன்றதை ப்ராஸ்பெக்டிவ்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அடுத்த நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தோம்னா இந்த மெமோராண்டம் ஆஃப் அசோசியேஷனை சர்டன் இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் வந்து சைன் பண்ணுவாங்க. டைரக்டர்ஸ், செக்ரட்டரி, இவங்கெல்லாம் சைன் பண்ணுவாங்க. ஆடிட்டர்ஸ் கூட சைன் பண்ணலாம். ஸோ அவங்களோட நேம், அவங்களோட அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து மேனேஜிங் டைரக்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்றத, அவங்களோட நேம், அவங்களோட ஃபுல் அட்ரஸ், ஆக்குபேஷன்ஸ், எவ்ரிதிங் மஸ்ட் பி மென்ஷன்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம எவ்வளோ கைண்ட்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறோம், அபவுட் த டிபென்ச்சர்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் ப்ராஸ்பெக்டர்ஸில் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து qualification shares of directors and the interest of directors for the promotion of company. இப்போ டைரக்டர்ஸ் யாராவது குவாலிஃபிகேஷன் ஷேர்ஸ் ப்ரொபோசஸ் பண்ணாங்கன்னா அந்த குவாலிஃபிகேஷன் ஷேர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸும் அந்த டைரக்டர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆன் த டைரக்டர்ஸ், தட் இஸ் அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து இருக்கணும். நெக்ஸ்ட்டு த நம்பர், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் த டாக்குமெண்ட் ஆஃப் ஷேர்ஸ் ஆர் டிபென்ச்சர்ஸ் within which 2 preceding years have been agreed to be issued other than cash. You got me, students? அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ஸ், number of shares or description about the shares or debentures அந்த within 2 preceding yearsோட நம்ம வந்து கேஷு கொடுக்காம இப்போ ஏதாவது கைண்டுக்கு இந்த ஷேரை நம்ம கொடுத்தோம்னா அது பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து என்ன ஏதுன்றதை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும் ப்ராஸ்பெக்டர்ஸில். அடுத்துக்கப்புறம் வந்து வெண்டர்ஸ், நம்மளோட வெண்டர்ஸோட அட்ரஸ், நேம்ஸ் அண்ட் அட்ரஸ், எவ்ரிதிங் மஸ்ட் பி மென்ஷன்ட் இன் த ப்ராஸ்பெக்டர்ஸ். ஓகே, இப்போ கம்பெனி வந்து ஏதாவது ப்ராப்பர்ட்டி அக்யூர் பண்ணியிருக்கா, அந்த கம்பெனியோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது இருக்கா, அதையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம அமௌண்ட் பே பண்ணிட்டோமா, இல்லை அவுட்ஸ்டாண்டிங் இருக்கா, அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் ப்ராஸ்பெக்டர்ஸில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அபவுட் டைரக்டரிஸ், செக்ரட்டரிஸ், யாராவது ட்ரெஷரர்ஸ் இருந்தாங்கன்னா, அதாவது நம்ம கம்பெனிக்கு த்ரூ ட்ரெஷரி நமக்கு ஹெல்ப் வருது அப்படின்னா அவங்கள பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் மஸ்ட் பி தேர். தென் அமௌண்ட் ஆஃப் மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன். இந்த மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறோன்னு வச்சுக்கோம். ஷேர்ஸை இஷ்யூ பண்ணும்போது நமக்கு நம்ம ஒரு 1 lakh rupeesக்கு நம்ம ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறோம். அந்த 1 lakh rupeesல வந்து நமக்கு 90% ஆஃப் த ஷேர்ஸ் வந்து வந்திருக்கணும், அதாவது ஷேர் மணி வந்திருக்கணும். இந்த 90% ஆஃப் தட் 1 lakh rupees நமக்கு வந்தால் மாத்திரமே நம்ம கம்பெனியை கரெக்டாக ஸ்டார்ட் பண்ண முடியும். ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஷேர்ஸை அலாட்மெண்ட்டு ப்ரொசீஜருக்கு போக முடியும். யூ காட் மீ, ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, ஸோ அந்த மாதிரி மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருந்தால் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு, இஃப் த கம்பெனி கேரிங் ஆன் பிஸ்னஸ், த லென்த் ஆஃப் த டைம் ஆஃப் சச் பிஸ்னஸ். ஓகே, இப்போ நம்ம பிஸ்னஸ் என்ன பண்ணுறோம், அந்த பிஸ்னஸோட லென்த் என்ன, டைம் ஆஃப் லென்த் என்ன, அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு, ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். நம்ம ஏதாவது மீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த கம்பெனியோட ஸ்டார்டிங்கில், அதாவது இந்த மிஷினரி வாங்குறது, கம்பெனிக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ், ஃபிக்சர்ஸ் வாங்குறது, இதெல்லாம் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ், ஒர்க்கிங் கேபிட்டல் போட்டு நம்ம பிஸ்னஸை ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டியை. ஸோ இதுவும் ஒரு ப்ரிலிமினரி எக்ஸ்பென்ஸ். அந்த மாதிரி ஏதாவது நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்னா அது ப்ராஸ்பெக்டர்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். Next is that name and address of the auditors, bankers, solicitors of the company. ஓகே, அதே மாதிரி அட்ரஸ் இருக்கணும். ஆடிட்டரோட அட்ரஸ், நம்ம யார், எந்த பேங்க்கில் நம்ம அக்கௌண்ட் வச்சுருக்கோம், நம்மளோட சாலிசிட்டர்ஸ்லாம் யார் அப்படின்றத
clear information must be given. Next, time and place where copies of balance sheet, profits and loss account and the auditor's report must be inspected. அப்போ எப்போல்லாம் வந்து நம்மளோட அக்கௌண்ட்ஸ் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணப்படுது அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் த ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் ஸோ சப்மிட்டட் மஸ்ட் டீல் வித் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆஃப் த கண்ட்ரி ஃபார் ஈச் இயர் ஆஃப் 5 financial years immediately preceding the issue of prospectus. ஓகே, இந்த ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணி ஒரு 5 ப்ரிசீடிங் இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அதாவது தட் வித் ரிலேட்டட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் மஸ்ட் பி submitted or approximate figure ஆகுது இருக்கணும். Next, if any profit or reserve has been capitalized, the particulars of such capitalization will be stated in the prospectus. இப்போ நம்ம certain profit இல்லைன்னா ரிசர்வ் அமௌண்ட் ஏதாவது நம்ம கேபிட்டலைஸ் பண்ணி வச்சுருக்கோமா, நம்மளோட கேபிட்டல் அமௌண்ட்லேருந்து ரிசர்வாக எடுத்து வச்சுருக்கோமா அப்படின்றத வந்து நம்ம வந்து ப்ராஸ்பெக்டஸில் மென்ஷன் பண்ணணும். You got me, students? So that is all, children, for this class. The 3 important documents and its content we have